ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூரியஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான முறையில் சூப்பரான ஒரு அவரக்காய் மசாலா எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வானலி சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது நல்லா லேசாக கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4-5 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வரணும். நம்ம சேர்த்துருக்க அந்த காரமும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட நம்ம அவரைக்காயை சேர்த்துக்கலாங்க. அவரைக்காயை நான் நல்லா நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அவரைக்காயும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலாவோட அந்த அவரைக்காய் எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலா எல்லாமே அவரைக்காயில் நல்லா பிடிக்கணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், அவரைக்காயை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இது வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கீங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவரைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப குழையிற அளவுக்கு வேக வச்சிடக்கூடாது. கொஞ்சமாக வாயில் கடிப்படுற மாதிரி தான் நம்ம வேக வைக்கணும். ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு 4 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சரியாக 4 நிமிஷம் இருக்குது. அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இருக்குது. அவரைக்காயும் சரியான பதத்தில் வெந்திருக்கு. ரொம்பவும் குழஞ்சிரவும் கூடாதுங்க, இந்த பதத்தில் வெந்திருக்கணும். ஸோ இப்போ அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு இல்லையா. இப்போ இது கூட நம்ம ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு நிமிஷத்துக்கு தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்டியான ஒரு அவரைக்காய் மசாலா ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவரைக்காய் மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.